தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவின் நம்பிக்கை துரோகியானார். திமுகவின் நம்பிக்கை துரோகியானார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கடந்த 10 ஆண்டு காலத்துக்கு மேலாக திமுகவின் நம்பிக்கைக்குரிய ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தை கட்சி திமுகவுக்கு முட்டு கொடுத்தது, ஜால்ரா போட்டது, திமுக செய்த அனைத்து தவறுகளுக்கெல்லாம் துதிபாடியது, வக்காலத்து வாங்கியது. பட்டியல் சமூகத்துக்கு எதிராக திமுக ஆட்சி இருந்த போதும் கூட திமுகவுக்கு முட்டு கொடுத்து வந்தது. தொங்கு சட்டசபை அமையும், தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என விடுதலை சிறுத்தை கட்சி எதிர்பார்த்தது. ஆனால் திமுக கூட்டணியே படுதோல்வி அடைந்தது. திமுக முதலமைச்சரே தோற்றுப்போனார். 8 தொகுதிகளில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி 2 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றது. திமுகவின் நம்பிக்கைக்குரிய கட்சியாக 10 ஆண்டு காலம் விடுதலை சிறுத்தை கட்சி இருந்தது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தவுடன் ஒரு அமைச்சர் பதவிக்காக திமுக கூட்டணியை முறித்துவிட்டு தமிழக வெற்றி கழகம் பக்கம் சேர்ந்து விட்டது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும், இதுதான் எங்களுடைய குறிக்கோள் என விடுதலை சிறுத்தை கட்சி தெளிவாக அறிவித்து விட்டது. விடுதலை சிறுத்தை கட்சி மீது திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசா வன்மத்தை கக்கினார். ஆர். ராசாவை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தவேக அமைச்சரவையில் பங்கு பெற்றால் அறிவாலயம் பக்கம் திரும்பி வரக்கூடாது என உதயநிதி திருமாவளவனுக்கு எச்சரிக்கை விடுத்தார். ஆனால் திருமாவளவன் அதனை பொருட்படுத்தவில்லை. தனக்கு பதவிதான் முக்கியம் என்று தவேக பக்கம் சேர்ந்து விட்டார். திமுக விடுதலை சிறுத்தை கட்சியை நம்பியது, கண்மூடித்தனமாக நம்பியது. என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, தோல்வி ஏற்பட்டாலும் சரி, இக்கட்டான நிலைமை இருந்தாலும் சரி, தனக்கு துணையாக இருக்கும் என திருமாவளவன் மீது மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் ஒரு அமைச்சர் பதவிக்காக திமுகவின் காலை வாரிவிட்டு திருமாவளவன் சென்று விட்டார். தற்பொழுது திமுகவின் நம்பிக்கை துரோகி ஆகிவிட்டார் திருமாவளவன் என திமுகவினர் பேசி வருகின்றனர். திருமாவளவனுக்கு இது புதிதல்ல. அவர் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, தமிழக வெற்றி கழகம், தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்காத கட்சியே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் அடிக்கடி கட்சி மாறுவார், சந்தர்ப்பவாதி என்றே சொல்லலாம். ஆனால் திருமாவளவனை திமுக புரிந்து கொள்ளவில்லை. தற்பொழுது திருமாவளவனின் சுயரூபத்தை திமுக புரிந்து கொண்டுள்ளது. நம்பிக்கைக்குரிய ஒரு துரோகியாக மாறிவிட்டார் என திமுக தற்பொழுது வசைபாடி வருகிறது.